நீங்கள் ஒரு சேட் குரூப்பில் தப்பாக ஆட் ஆயிருங்க, உடனே நீங்கள் நார்மலாக ஒரு எக்ஸிட்டை கொடுத்து வெளில வந்துடுவீங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு 40 வயசு இருக்கும், ஹை-ஃபை எக்ஸிக்யூட்டிவ், வீக்கெண்டில் கூட ஷூட்டை மாட்டிக்கிட்டு ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த பர்சன் ஆக்சிடென்ட்லி ஒரு பேச்சுலர் பார்ட்டி குரூப்பில் ஆட் ஆக அவங்களோ இவரை விட 20 வயசு கம்மி. அடுத்த 72 ஹவர்ஸ் இவரோட வாழ்க்கை மாசாக போகுது அப்படிங்கிறது இவருக்கே தெரியாது. இந்த ரிவ்யூவில் நான் உங்களுக்கு எந்த சீனையுமே சொல்ல போகிறது கிடையாது. இதை முழுக்க நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஸ்டோரிக்குள்ளார போயிடலாம். நெட்ஃப்ளிக்ஸ் 72 ஹவர்ஸ் கெவின் ஹார்ட் நடித்த இந்த படம் எனக்கு வேற லெவல் எனர்ஜியை கொடுத்தது. பிளாட் சிம்பிள் தான், ஆனால் எக்ஸிகியூஷன் பண்ண லெவல் வேற லெவல். 40 வயசு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ தெரியாதனமா ஒரு பேச்சுலர் பார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்குள்ளார ஆட் ஆகிறாரு. வெளில போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார மனசு மாதிரி நானும் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல. அங்கே இருக்கக்கூடிய அந்த 20 வயசு ஆட்கள் எல்லாமே சம்திங் எனர்ஜி, நோ ஃபில்டர், நோ சில், ஸ்ட்ரெயிட் ஃபுல்லாக கேங் பேங் பண்ணக்கூடிய அந்த 4 பேர். இந்த தப்பான இன்வெர்ட்னால இந்த மனுஷன் ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்குள்ளார அடுத்த 72 மணி நேரம் மாட்டிக்கிறாரு. அப்புறம் என்ன நடக்கும்? பூமர் அங்கிள் வர்சஸ் ஜூமர் ஜென்சி பாய்ஸுக்கும் நடக்கக்கூடிய கல்ச்சுரல் கிளாஸ் தான் செம காமெடியாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அடுத்தது என்ன நடக்கும்னு யூகிக்க முடியாத அளவுக்கு நினச்சோம்னாலும் அந்த இடம் ஒரு காமெடியாக தான் இருக்கும். ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் இல்லை அதுக்கு அடுத்தது நடக்கக்கூடிய காட்சிக்கும் செமையாக கனெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை அழகாக கமிட்மெண்ட்டோட ஃபன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இந்த ஸ்க்ரீன் பிளேயில். ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கெவின் ஹார்ட் பேனிக் ப்ளஸ் காமிக் டைமிங் காம்போ இந்த மேட்டரில் பூந்து விளையாண்டுருக்காப்புல. அதாவது அந்த ஆள் பதட்டமாக தான் இருப்பாப்புல, ஒவ்வொரு காட்சிலையும் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. இதில் கெவின் மேலேயும் போக முடியாமல் கீழேயும் இறங்க விடாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு திண்டாடுவாப்புல. அதாவது அந்த 20 வயசுக்குள்ளார கீழே இறங்கி போனால் அவனை வாடா மச்சான் அப்படின்னு கூப்பிட்ற லெவலுக்கு போகும். மேலே இருந்து அவனை வழி நடத்துகிறப்ப இவன் ஒரு பூமர் பாய், பூமர் அங்கிள் அப்படின்னு அவனை கலாய்க்கிறப்ப இந்த ஆள் பதட்டப்படுற காட்சியெல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும். மாஸ்லோ அண்ட் பென் மார்சல் இவங்க 2 பேரும் ஜென்சி எனர்ஜி செமையாக ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கு. அதே போல் காமிக் டைமிங் எல்லாம் இவங்களுக்கு நேச்சுரலாகவே வருது. மேஷன் கோடிங் ஒரு ஸ்மூத் கேரக்டரு, சார்மிங் கேரக்டரு. அதாவது இந்த குரூப்போட க்ளூவே இவர் தான். கேம் பேட்டர்சன் வைல்டு எனர்ஜி ஒரு அன்அக்செப்டபுளாக இருக்கும் இவருடைய ஒவ்வொரு சீன்லேயும். குரூப் செட் காமெடி மூவி அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாப் ஆகிற ஜேர்னர் தான். ஆனால் இந்த 4 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது செம கெமிஸ்ட்ரியாக ஒர்க் அவுட் ஆகி இந்த படத்தை எலவேட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட கான்செப்டே யூ நெவர் டூ ஓல்ட் டு லூஸ் கண்ட்ரோல். 40 வயசில் ஒருத்தன் ஓடி ஆடி அலைஞ்சி ஊஞ்சி கிடக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த 72 மணி நேரம் உன்னோடது லைஃப்பில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை எல்லாத்தையுமே பண்ணிக்கோ அப்படிங்கிறப்ப அவனோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. இது சிம்பிள் மிஸ்டேக்கன் ஐடென்டி காமெடி மூவி மட்டும் அல்ல. கேப் ஜென்ரேஷனை வச்சுக்கிட்டு லைஃப்பில் ஒரு பாயிண்டில் வெளியில் சிரிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சஸ்டபிளான மூவி. மியாமி பார்ட்டி இதுதான் ஒரு முரட்டுத்தனமான பீக் லெவலில் இருக்கக்கூடிய முட்டாள்தனமான செக்மெண்ட்டு. 3 days பேச்சுலர் பார்ட்டி, மியாமி பீச்சு, மியூசிக்கு, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு, ஒவ்வொரு ட்விஸ்ட்லேயும் ஒரு காமெடி அப்படின்னு வேற மாதிரி தெரிக்க விட்டுருந்துருக்காங்க. ஏஜ் கேப் டைனமிக் எக்ஸாக்டாக இங்கே தான் ஷைன் ஆகுது. 40 வயசு எக்ஸிக்யூட்டிவ் 20 வயசு இருக்கக்கூடிய இந்த கேங் பேங் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பார்ட்டி பேஸ் கேட்ச் பண்ணுறப்ப வர அவேக்டான இல்லோரிசம் மொமெண்ட் அடல்ட்டிங் மீட் சார்ஜ் எனர்ஜி ஃபுல்லாக டெலிவரி ஆகுது. இதுதான் ஹைலைட்டான எனர்ஜி. ஃபுல் ஸ்க்ரீனில் வைப் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை விட முக்கியமாக பார்க்கறதுக்கு கெவின் ஹார்ட் ப்ளஸ் எஸ்என்எல் க்ரௌட் காம்போ, ப்ரோவன் காமிக் கெமிஸ்ட்ரி, ரிலேட்டபிள், யூனிவர்சல் ராங் பேனிக் ஃபீல், ஏஜ் கேப் காமெடி, கிரிஞ்சாக பண்ணாமல் ஸ்மார்ட்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணது. 72 ஹவர்ஸ் இது மெசேஜ் சொல்கிற படம் கிடையாது. போதாத உரைக்கு இது தமிழ் டப்பிங்கில் வேறு இருக்கா, காது கொடுத்து கேட்க முடியாது. ஹெட்ஃபோன் போட்டு கூட கேட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்களை பார்த்தானா என்னடா பார்த்துட்ருக்கான், என்னடா கேட்டுட்ருக்கான் அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு காமெடியை ஒரு 4 பசங்க உட்காந்து பேசுனா என்ன பேசுவாங்க, அதைத்தான் இங்கே பேசியிருந்துருக்கிறாங்க இந்த படத்தில். வீக்கெண்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு சில் பண்ண வேண்டிய மூவி தான் இது. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த முரட்டுத்தனம் முட்டாளத்தனமான கேங் பேங் காட்சி ஏதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலைன்னா இந்த படத்தை ஃபேமிலியோட இது பார்த்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தது ஒரு நல்ல மூவியில் நம்ம சந்திப்போம். பாய் பாய்.